என்னங்க எழுந்துருங்க எழுந்துருங்க. என்ன ஸ்ரீலேகா, இது என்ன பொட்டு இவ்வளவு பெருசா வச்சிருக்க? ஒரு பொம்பளைக்கு அடையாளமே இந்த பொட்டு தாங்க. அதுக்காக அவ்வளவு பெருசா? சின்னதா வைக்க வேண்டியதானே, அழகா இருப்பல்ல நீ. எழுந்து குளிக்க போங்க. வரும், ஆனா வராது. ஏங்க நீ ஏன் விட்டு குளிச்ச? நீ குளிக்காம இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே பாத்ரூம்ல குளிச்சிருக்கலாம்ல. ஆசைதான். எழுந்துருங்க. ஐயோ ப்ளீஸ் விடுங்க. முடியாதுடி. விடுங்கன்னு சொல்றல. விட்ட போ. ஏன் அப்படி விட்டீங்க? நீ தானே வேணாம் வேணான்னு கட்டிப்பிடிட்ட. போதும் போதும் விடுன்னு சொன்னா விட்டுருவீங்களா? வாடி என் தங்க குட்டி. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்து குளிங்க. சரிதான். ஓகே, போய் குளிக்கலாம். சட்னில உப்பு அதிகமா இருந்தது. எப்படி சாப்பிட்டீங்க? இத பாரு, வள்ளுவர் வாசுகிக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? எழுதும் போது பேனாவை தயவு செஞ்சு புடுங்காத. அப்படி புடுங்கினா என்னால எழுத முடியாது, தயவு செஞ்சு புடுங்காம இரு. அதையும் அவங்க கேட்டுக்கிட்டு எப்பவுமே பேனாவை புடுங்கினது இல்லையா? சரி, அதெல்லாம் ஓகே. இப்ப நீங்க பேசுறது யார பத்தி? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? உங்க பெரியமா பெரியப்பா. அது திருவள்ளுவர் டி. சுத்தம். அது சீச்சி, நீங்க ரொம்ப பேட் பாய்ங்க. சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பல? பொண்டாட்டி தலை தலைன்னு இருந்தா ஆபீஸும் இல்ல ஒன்றும் கிடையாது. எருமாடு, நீ எப்படா வந்தீங்க? அதை பத்தி கேட்டீங்களா? நீங்க மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுத்தீங்கல்ல, நான் அப்பயே வந்துட்டேன். நல்லா இருந்துச்சுங்க சீனு. சரி, பார்த்தல கிளம்பு. நான் வரேங்க. எரும மாடு, நேரம் காலம் புரியாதவன். சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பை த பை, சாயந்தரம் நான் வந்தோடனே நீ ரெடியா இருக்க. ஓகே ஓகே, ரெடியா. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அப்பா.